கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் கல்கி அவர்களின் கள்வனின் காதலி என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 17. பூமி சிவந்தது. முத்தையா, நல்ல இடம் பார்த்து கொண்டு வந்து உட்கார்ந்திருக்கிறாய். நீ எவ்வளவோ சரியாக அடையாளம் சொல்லியிருந்தும் கண்டுபிடிப்பதற்கு திண்டாடி போய்விட்டேன். எவ்வளவு அடர்த்தியான காடு! இதில் புகுந்து வருவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு போய்விட்டேன் என்றான் கமலபதி. பிறகு இதற்கு பொருத்தமாக ஏதோ ஒரு பாட்டு இருக்கிறதே, அது என்ன என்று சொல்லி ஒரு நிமிஷம் சிந்தனையில் ஆழ்ந்திருந்துவிட்டு, ஆமாம், பாரதியின் பாட்டுதான் என்று கூறி பாட ஆரம்பித்தான். திக்கு தெரியாத காட்டில் உன்னை தேடி தேடி இளைத்தேனே. மலைகளைத் தவிர பாக்கி வர்ணனையெல்லாம் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது என்றான் கமலபதி. அப்பொழுது முத்தையன் சொன்னான், அந்த பாட்டில் இதையெல்லாம் விட அதிக பொருத்தமாக இருக்கும் அடி வேறொன்றும் இருக்கிறது. பெண்ணே, உன் அழகைக் கண்டு மனம் பித்தம் கொள்ளுதென்று நகைத்தான். அடி கண்ணே, எனதிரு கண்மணியே, உன்னை கட்டி தழுவ மனம் கொண்டேன். இவ்வாறு பாடிவிட்டு முத்தையன் கமலபதியை சுற்றி சுற்றி வந்து நாடக மேடையில் திருடன் ஆடுவதைப் போல ஆடத் தொடங்கினான். உங்களுக்கு என்ன கிராக்கா பிடிச்சு போச்சு என்ற குரலை கேட்டு 2 பேரும் திடுக்கிட்டு பார்த்தார்கள். முகமது ஷெரீப் சாஹிபின் கண்களில் தீப்பொறி பறந்து கொண்டிருந்தது. அரே, உங்களுக்கு பிழைச்சி போக இஷ்டமில்லைன்னு தோணுது. தூக்கு மேடையில் சாகத்தான் இஷ்டமா? இந்த லயன் கரைச்சாலையில் இன்னைக்கு கிழக்கிலிருந்து மேற்க 100 தலப்பாகையும் மேற்கிலிருந்து கிழக்க 100 சிகப்பு தலப்பாகையும் போயிருக்கு. இங்கே நீங்கள் பாட்டு படிச்சுக்கிட்டு கூத்தடிக்கிறீங்க என்றார் சாஹிபு. கமலபதி அவரிடம் நெருங்கி வந்து, பாயி, கோபம் வேணாம், நாங்கள் செஞ்சது தப்பு தான். நீங்கள் போங்க, இதோ உங்கள் பின்னாடியே நாங்கள் வந்துடுறோம் என்றான். ஆமாம், நான் போகத்தான் போகிறேன். நீங்கள் தான் சாக துணிந்திருந்தால் நான் ஏன் மாட்டிக்க வேண்டும்? இதோ நான் போகிறேன். 5 நிமிஷத்தில் நீ என் பின்னோடு வந்து சேர்ந்து கொண்டாளாச்சு. இல்லாட்டா இந்த பொம்பளை எனக்கு வேண்டாம் என்று தலாக் சொல்லிவிட்டு போய்விடுவேன் என்றார் சாஹிபு. பிறகு முத்தையன் முதுகில் தட்டி கொடுத்து, தேக்கோ உஜார் என்று ஜாக்கிரதைப்படுத்திவிட்டு காட்டுக்குள் புகுந்து போகத் தொடங்கினார். கமலபதி, முத்தையா, நானும் போக வேண்டியதுதான். எனக்கு என்னோ போக இஷ்டமே இல்லை. உன்னுடன் இந்த காட்டில் இப்படியே இருந்து காலம் கழித்து விடலாம் என்று தோன்றுகிறது. ஆனால் முடியாத காரியத்தை பற்றி யோசித்து என்ன பிரயோஜனம்? நான் போகிறேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும் என்றான். கமலி, ஒருவேளை நம்முடைய பிளான் எல்லாம் தவறிப்போய் எனக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் நீதான் அபிராமியை காப்பாற்ற வேண்டும் என்று தழுதழுத்த குரலில் சொன்னான் முத்தையன். சரிதான், போ. நம்முடைய பிளான் எதற்காக தவறி போக வேண்டும்? எல்லாம் சரியாக நடக்கும் பார். இன்னும் 10 நாளில் நீ ஷெரீப் சாஹிபுடன் போய் காரைக்காலில் கப்பல் ஏறிவிடப் போகிறாய். நாங்கள் உன்னை சென்னை துறைமுகத்தில் சந்திக்கப் போகிறோம். அங்கே அபிராமியை பார்க்கும் பொழுது மட்டும் எங்க அப்பா குதிரைக்குள் இல்லை என்று ஏதாவது அழுது வைக்காதே. சரி, நான் போய் வருகிறேன் என்று கமலபதி கிளம்பினான். கிளம்பியவனை முத்தையன் கையை பிடித்து தன் பக்கத்தில் உட்கார வைத்துக்கொண்டு கட்டி தழுவிக்கொண்டான். நீ என்னமோ சொல்கிறாய், ஆனால் எனக்கு மட்டும் நம்பிக்கை ஏற்படவே இல்லை. உன்னை நான் பார்ப்பது கடைசி தடவையோ என்னவோ யார் கண்டது என்று முத்தையன் சொன்னபொழுது அவனுடைய கண்களில் நீர் துளிர்த்தது. அப்பொழுது கமலபதி தன் முகத்தில் புன்னகை வருவித்து கொண்டு, அது இருக்கட்டும் முத்தையா, இப்பொழுது ஸ்ரீமதி கல்யாணி தேவியார் நம்மை பார்த்தால் என்ன நினைத்துக் கொள்வார்கள் என்றான். முத்தையன் கலகலவென்று நகைத்தான். நினைத்துக் கொள்வது என்ன, ஆபத்துதான். சரி, நேரமாகிவிட்டது, போய் வா என்றான். ஓஹோ, கல்யாணி வரும் நேரமாகிவிட்டது என்கிறாயா? நான் அவளை பார்த்து விட்டுத்தான் போகிறேனே. ஒரு சக்களத்தி சண்டை போட்டு பார்க்கலாம் என்றான் கமலபதி. ஐயோ, வேண்டாம், நீ போய் வா என்றான் முத்தையன். கமலபதி கோஷாங்கியை கையில் சுருட்டி எடுத்துக்கொண்டு திரும்பி திரும்பி பார்த்து சிரித்துக்கொண்டே சென்று காட்டிற்குள் மறைந்தான். கமலபதி போய் சுமார் 1/2 மணி இருக்கும். முத்தையன் வழக்கம் போல மரத்தின் வேரில் தலையை வைத்து படுத்து கொண்டிருந்தான். இன்றைக்கு ஏன் கல்யாணி இன்னும் வரவில்லை என்று எண்ணமிட்டு கொண்டிருந்தான். நிஜமாகவே கமலபதி சொன்னது போல நேர்ந்திருந்தால், அதாவது கமலபதி தன்னுடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது கல்யாணி வந்திருந்தால் என்ன நினைத்திருக்கும் என்று எண்ணிய பொழுது அவன் முகத்தில் புன்னகை உண்டாயிற்று. தன்மேல் அவளுக்கு சந்தேகம் உண்டாகி இருக்குமோ? கோபித்துக் கொள்வாளா அல்லது அழுவாளா? சாதாரண விஷயங்களிலேயே அவளுக்கு ஆத்திரம் வந்துவிட்டால் ரகளைதானே. இந்த சமாசாரத்தில் கேட்க வேண்டுமா? அப்புறம் நிஜம் வெளியாகும் பொழுது என்ன செய்வாள்? கோபமெல்லாம் பறந்து போய் சிரிப்பாள் அல்லவா? நல்ல வேடிக்கை என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் முத்தையன். அது என்ன, அந்த புதர்களுக்கிடையில் சிகப்பாக தெரிகிறது? முத்தையனுடைய நெஞ்சு கோவில் நகாராவைப் போல இப்பொழுது அடித்து கொண்டது. இதோ இந்த மரத்தின் மறைவில் அதோ அதோ அந்த அவ்வளவும் சிகப்பு தலைப்பாக்கள். இது நிஜமா, சித்த பிரமையா அல்லது கனவா?
முத்தையன் கண்ணை கசக்கிவிட்டு பார்த்தான். கனவில்லை, பிரமையும் இல்லை, நிஜம்தான். போலீஸ்காரர்கள் தன்னை நாலாபுறமும் சூழ்ந்து கொண்டிருப்பதை முத்தையன் உணர்ந்து கொண்டான். இது சந்தேகமற தெரிந்தவுடனே முத்தையனுடைய உள்ளமும் தெளிந்துவிட்டது. அந்த உள்ளத்தில் இப்பொழுது அணு அளவும் குழப்பமில்லை. சென்ற 2-3 வருஷ காலமாக எதிர்பார்த்திருந்த விஷயம்தானே. முத்தையனுடைய உடம்பு ஒரு தடவை சிலிர்த்தது. அன்றைய தினம் 2வது தடவையாக அவன் கையில் ரிவால்வருடன் துள்ளி குதித்து எழுந்தான். ஆனால் இந்த தடவை ரிவால்வரை கீழே போடவில்லை. அதிலிருந்து வேட்டுக்கள் கிளம்பி அந்த வனப்பிரதேசமெல்லாம் எதிரொலி செய்தன. அதே சமயத்தில் போலீஸ்காரர்களும் சுட்டார்கள். திருடனுடைய முழங்காலுக்கு கீழே சுடும்படிதான் அவர்களுக்கு உத்தரவு. அதன்படியே அவர்கள் சுட்டார்கள். முதலில் பல குண்டுகள் அவன் மேல் படாமலே சிதறி விழுந்தன. கடைசியாக ஒரு குண்டு முத்தையனுடைய காலில் பட்டது. அதனால் அவன் கீழே விழுந்த சமயத்தில் இன்னும் 4 குண்டுகள் அவன் மீது பாய்ந்தன. ஒன்று தோளின் மேல், ஒன்று விழாவில், ஒன்று தொடையில். இப்படி முத்தையனுடைய தேகத்தில் ரத்தம் பீரிட்டு அடித்தது. அவன் விழுந்த இடத்தில் பூமி நெடுந்தூரம் இரத்தத்தினால் சிவந்தது. அடுத்த கணத்தில் 10-12 போலீஸ்காரர்கள் சேர்ந்தாற் போல ஓடி வந்து முத்தையனை பிடித்து கட்டினார்கள். நெஞ்சு பிளந்தது. ராஜன் வாய்க்காலின் மூங்கில் பாலத்தை தாண்டி சென்ற கல்யாணி தயங்கி தயங்கி நடந்தாள். ஏனோ அவளுக்கு வீட்டுக்கு திரும்பிச் செல்ல மனமிரவில்லை. அவளுடைய கால்கள் பூங்குளம் கிராமத்தை நோக்கி சென்றன. அவளுடைய இதயம் அந்த பாழடைந்த கோவிலில் இருந்து வரவே மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தது. அந்த நாவல் மரத்தடியில் தான் கண்ட காட்சியை நினைக்க நினைக்க அவளுடைய ரத்தம் கொதிப்பு அடைந்தது. அவளுடைய உணர்ச்சி அவளை சித்திரவதை செய்தது. அப்படி பிளந்து விடாமல் இருக்கும் பொருட்டு நெஞ்சை ஒரு கையினால் அமுக்கி பிடித்து கொண்டு நடந்தாள். பல வருஷங்களுக்கு முன்பு ஒரு நாள் அதே நாவல் மரத்தடியில் நடந்த ஒரு சம்பவம் அவள் நினைவிற்கு வந்தது. முத்தையன் அப்பொழுது ஹைஸ்கூல் படித்துக் கொண்டிருந்தான். அவன் ஊருக்கு வந்துவிட்ட செய்தி தெரிந்து கல்யாணி குதூகலம் அடைந்திருந்தாள். வழக்கம் போல அவனை எதிர்பார்த்து அவள் அப்பாடு இந்த கோவிலுக்கு போனாள். முன்னாலேயே அவன் அங்கு வந்து இவளுக்காக காத்து கொண்டிருந்தான். இன்றைய தினம் அவன் உட்கார்ந்திருந்த இடத்திலேயே அன்றும் உட்கார்ந்திருந்தான். கல்யாணி அருகில் சென்றதும் இன்று அந்த தேவடியாளை கட்டி தழுவிக்கொண்டானே பாவி, அதே மாதிரி இவளை கட்டி தழுவிக்கொண்டான். அன்று நடந்த பேச்சு முழுவதும் அப்படியே கல்யாணிக்கு நினைவு வந்தது. அந்த பாழ்ந்த கோவிலுக்குள் சுவாமி ஒன்றும் இல்லை அல்லவா? இவர்கள் பெரியவர்களான பிறகு அந்த கோவிலை புதுப்பித்து கட்டி அதற்குள்ளே சுவாமி பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று 2 பேரும் சேர்ந்து முடிவுக்கு வந்தார்கள். ஆனால் கோவிலுக்குள் என்ன சுவாமி வைப்பது? முத்தையன் ஒவ்வொரு சுவாமியாக சொல்லிக் கொண்டு வந்தான். கிருஷ்ண விக்கிரகம் வைப்போம் என்றான். கூடவே கூடாது என்றால் கல்யாணி. கிருஷ்ணன் மேல் உனக்கு என்ன கோபம்? போனால் போகட்டும். சுப்பிரமணிய சுவாமி வைப்போமா என்றான் முத்தையன். அதுவும் வேண்டாம் என்றால் கல்யாணி. இப்படி ஒவ்வொரு சுவாமியாக தள்ளி கொண்டு வந்த கடைசியில் முத்தையன் எல்லா சுவாமியும் ஆகிவிட்டது. ராமர் ஒருவர்தான் பாக்கி. அவரையும் வேண்டாம் என்று நீ சொல்லிவிட்டால் நாம் 2 பேருமே சுவாமியும் அம்மனுமாக உட்கார்ந்து விட வேண்டியதுதான் என்றான். ராமரை நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ராமரையே வைக்கலாம் என்றால் கல்யாணி. மற்ற சுவாமியை எல்லாம் வேண்டாம் என்று சொல்லி ராமரை மட்டும் வைக்க என்ன காரணம் என்று முத்தையன் விசாரித்தான். கல்யாணி முதலில் இதற்கு சரியான பதில் சொல்லவில்லை. கடைசியாக வற்புறுத்தி கேட்டதன் பேரில் ராமருக்குத்தான் ஒரே பெண்டாட்டியாகினால் அவரை எனக்கு பிடித்திருக்கிறது. மற்ற சுவாமிகளுக்கெல்லாம் 2 பேரும் அதற்கு மேலும் கூட இருக்கிறார்கள். அவர்களை எனக்கு பிடிக்கவில்லை என்றால் கல்யாணி. உடனே முத்தையன் கல்யாணியை தூக்கி தன் மடியில் உட்கார வைத்துக் கொண்டேன். கண்ணே, நான் ராமரை போலிருப்பேன். உன்னை தவிர வேறு ஸ்திரீயை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டேன் என்றான். அன்று அப்படி வாக்குறுதி செய்த முத்தையன் இன்றைக்கு எப்படி ஆகிவிட்டான்? அடப்பாவி! ரயில்வே ஸ்டேஷனில் உன்னை பற்றி ஜனங்கள் பேசிக்கொண்டதெல்லாம் நிஜம்தானா? ஐயோ, மோசமல்லவா போய்விட்டேன். நான் இருக்கிறேனே, உன்னை தவிர உலகில் வேறு நினைவே இல்லாமல். அப்படியும் நீயும் இருப்பாய் என்றல்லவா நான் எண்ணிவிட்டேன். உனக்காகவா நான் இந்த சொத்து, சுதந்திரம், வீடு, வாசல் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கப்பல் ஏறி வர தயாராக இருந்தேன். ஐயோ, என்ன அசடாக போனேன். இது என்ன உலகம்? சூதும் வாதும் பொய்யும் புனை சுருட்டும் நிறைந்த உலகம். இதையெல்லாம் நினைக்கும் பொழுது இறந்து போனாரே அவர் எப்பேற்பட்ட உத்தமர்! அவர் பண்ணிய புருஷரானபடியால் அவர் புண்ணிய புருஷர். இந்த பாவியுடன் எத்தனை நாள் வாழ்வது என்று போய்விட்டார் போலிருக்கிறது. இப்படி எண்ணமிட்டு கொண்டே போன கல்யாணிக்கு காலிலே ஒரு கல் தடுக்கிவிட்டது. கட்டை விரலில் இரத்தம் வந்தது. தலை கிருகிருவென்று சுற்றுவது போல இருந்தது. பாதை ஓரத்தில் சற்று உட்கார்ந்தாள். அவள் உட்கார்ந்த இடத்தில் ஒரு தும்பை செடி பூத்து குலுங்கிக் கொண்டிருந்தது. கல்யாணி ஒரு தும்பை பூவை பறித்தாள். என்னுடைய அன்பு இந்த தும்பை பூவை போல அவ்வளவு பரிசுத்தமாக இருந்தது. அதை இப்படி கசக்கி எரிந்து விட்டானே பாவி என்று எண்ணிய வண்ணம் அந்த பூவை கசக்கினாள். திடீரென்று
அவளுடைய உள்ளத்தில் எந்த மூலையில் இருந்தோ ஒரு எண்ணம் உதயமாயிற்று. ஒருவேளை நாம் பார்த்தது பொய்யோ, வெறும் பிரமையாக இருக்குமோ என்ற சந்தேகம் ஏற்பட்டு வினாடிக்கு வினாடி அதிகமாயிற்று. அந்த ஸ்திரீ யார்? அவள் எப்படி எங்கே வந்திருப்பாள்? என்ன தப்பு பண்ணிவிட்டோம்? மளமளவென்று அருகில் போய் உண்மையை கண்டுபிடிக்காமல் தூர இருந்தபடியே வந்துவிட்டோமே என்று எண்ணி கல்யாணி தவித்தாள். மோகினி பிசாசு என்கிறார்களே, அது நிஜம்தானா என்னவோ? பிசாசு அப்படி உருவம் எடுத்து வந்தாலும் வந்திருக்கலாம் அல்லவா? அதை நான் தானாக்கும் என்றே முத்தையன் எண்ணி மோசம் போயிருக்கலாம் அல்லவா? இல்லாவிட்டால் அப்படி தழுக்கும் குலுக்குமான ஒரு பெண் பிள்ளை அந்த காட்டில் எப்படி வந்தாள்? எங்கிருந்து வந்தாள்? இம்மாதிரி விபரீதமான சந்தேகங்கள் எல்லாம் கல்யாணிக்கு தோன்றின. அப்படி இருந்தால் முத்தையனை பற்றி தான் எண்ணியதெல்லாம் அநியாயம் அல்லவா? அநியாயத்தோடையா? ஐயோ, அந்த பிராமணன், அவன் யாரோ என்னவோ தெரியவில்லையே, பார்த்தால் போலீஸ்காரன் மாதிரி இருந்ததே. அவனிடம் முத்தையன் இருக்குமிடம் சொல்லிவிட்டோமே, என்ன நேருமோ என்னவோ சுவாமி பகவானே. உடனே திரும்பி முத்தையன் இருக்குமிடம் போக வேண்டும் என்ற அடங்காத தாபம் அப்பொழுது கல்யாணிக்கு உண்டாயிற்று. அவன் தனக்கு துரோகம் செய்திருந்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அவனை அந்த இடத்தில் இனிமேல் இருக்க வேண்டாம் என்று எச்சரிப்பது தன்னுடைய கடமை என்று கல்யாணி கருதினாள். எனவே திரும்பி கொள்ளிடக்கரையை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். அவள் 5-6 அடிதான் நடந்திருப்பாள். டுமில் டுமில் என்று துப்பாக்கி வேட்டு சத்தம் கேட்டது. ஒன்றன் பின் ஒன்றாக சுமார் 3 நிமிஷ நேரம் வெடிகள் தீர்ந்த வண்ணம் இருந்தன. அந்த சத்தம் திக்கு திகாந்தங்களில் எல்லாம் பரவி எதிரொலி செய்து முழங்கிற்று. வெடி தீர்ந்து கொண்டிருந்த வரையில் கல்யாணி ஸ்தம்பித்து போய் நின்றாள். சத்தம் நின்றதும் அவளுடைய வாழ்க்கையிலேயே என்றும் அறியாத பதைப்பதைப்புடன் லயன்கரை சாலையை நோக்கி நடந்தாள். துப்பாக்கி சத்தத்தை கேட்டு அங்கங்கே வயல்களில் வேலை செய்து கொண்டிருந்த குடியானவர்களும் குடியானவ ஸ்திரீகளும் வேலையை அப்படியே போட்டுவிட்டு ஓடி வந்தார்கள். கல்யாணி மூங்கில் பாலத்தை அடைந்த பொழுது லயன்கரை சாலையில் ஏக கூட்டம் கூடியிருந்தது. எல்லோரும் அவரவர்களுக்கு தோன்றியபடி பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பார்த்து கொண்டிருந்த பொழுதே கிழக்கே 100 கஜ தூரத்தில் படுகைக்காட்டில் இருந்து 10-12 போலீஸ்காரர்கள் சாலையில் ஏறுவது தெரிந்தது. ஜனங்கள் அந்த பக்கம் ஓடினார்கள். ஆனால் போலீஸ்காரர்கள் 2 பேர் கையில் துப்பாக்கியுடன் நடுச்சாலையில் நின்று அவர்களை சுட்டு விடுவதாக பயமுறுத்தவே ஜனங்கள் தயங்கி நின்றுவிட்டனர். பெரும்பாலான போலீஸ்காரர்கள் விரைந்து கிழக்கு நோக்கி சென்றார்கள். கும்பலாக சென்ற அவர்களுக்கு மத்தியில் 100 சேவகர்கள் காயம்பட்ட மனிதன் ஒருவனை தூக்கி கொண்டு போவது தெரிந்தது. கல்யாணி இதையெல்லாம் பார்த்தால் செத்து போய்விட்டான் என்று சிலரும், இல்லை சாகவில்லை, காயம் மட்டும் பலம் என்று சிலரும் பேசியதெல்லாம் அவள் காதில் அரைகுறையாக விழுந்தது. குடியானவ ஸ்திரீகள் சிலர் வந்து கல்யாணியை சூழ்ந்து கொண்டனர். ஆச்சி, இந்த கொள்ளிடக்கரையிலேயே நீங்கள் பாட்டுக்கு தினம் போய்க் கொண்டிருந்தீர்களே, இங்கேயே இத்தனை நாளும் திருடன் இருந்திருக்கிறானே ஆச்சி, ஏதோ எங்க பெரியவங்க பண்ணிய புண்ணியம்தான், உங்களுக்கு ஒன்றும் நேரவில்லை என்றார்கள். கல்யாணி அவர்களுக்கு பதில் ஒன்றும் சொல்லாமலும் குனிந்த தலை நிமிராமலும் வீட்டை நோக்கி நடக்கலானாள். அவளுடைய முகத்தை மட்டும் அந்த சமயம் மற்றவர்கள் பார்த்திருந்தால் எவ்வளவு கலவரமடைந்திருப்பார்கள். பட்டண பிரவேசம் அன்று ராயவரம் டவுனில் அல்லோல கல்லோலமாக இருந்தது. அந்த பட்டணத்தின் சரித்திரத்திலேயே அம்மாதிரியான காட்சிகளை கண்டதில்லை என்று எல்லோரும் ஒரு முகமாக சொன்னார்கள். 2 மாதத்திற்கு முன்புதான் அந்த ஊருக்கு மாற்றலாகி வந்திருந்த சப்ஜெக்ட் சத்யநாத பிள்ளை கூட இந்த ராயவரம் அம்மாதிரி காட்சிகளை என்றைக்கும் பார்த்ததில்லை என்று சத்தியம் செய்ய தயாராக இருந்தார். அந்த பட்டணத்தில் வசித்த சகல ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் அன்று காலை முதல் தெரு வீதிகளிலேயே நின்றார்கள். எங்கே பார்த்தாலும் ஒரே விதமான பேச்சுதான். முத்தையன் பிடிபட்டு விட்டானாம், அவனை இங்கே கொண்டு வருகிறார்களாம். ஆச்சு, சுங்கான் கேட் கிட்ட வந்தாச்சு, உடம்பிலே 32 குண்டு பாய்ந்திருக்காம். 60 போலீஸ்காரர்கள் சூழ்ந்து பிடித்தார்களாம். அவ்வளவு பேரையும் திமிரிக்கொண்டு போக பார்த்தானாம். வீரன் என்றால் அவன் அல்லவா வீரன்? இப்படி பலவிதமாக பேசியவர்கள் எல்லோரும் ஒரேடியாக முத்தையனிடம் அனுதாபம் காட்டியதுதான் மிகவும் ஆச்சரியமான விஷயம். அவனிடம் இருந்த கோபம் பயம் எல்லாம் போய்விட்டது. அவனுடைய துணிச்சலையும் தீரத்தையும் பற்றி வியப்பும் அவனுக்கு அந்த கதியை பற்றி இரக்கமும் தான் மிஞ்சி நின்றன. உலகத்தில் ஒரு மனிதனுக்கு நேரக்கூடிய அதிர்ஷ்டங்களில் கஷ்டம் வருவது போன்ற அதிர்ஷ்டம் வேறொன்றுமில்லை. அப்போதல்லவா அவனை சூழ்ந்திருப்பவர்களின் தயாள சுபாவம் நன்கு பிரகாசிக்கின்றது. அப்போதல்லவா அவன் மற்றவர்களின் அன்புக்கும் அனுதாபத்திற்கும் பாத்திரமாகிறான். அப்போது என்றோ அவனுடைய குறைகளை எல்லாம் ஜனங்கள் மறந்து அவனுடைய குணங்களை மட்டும் நினைத்து பாராட்டுகிறார்கள். இதைவிட ஒருவனுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் வேறென்ன இருக்கிறது? நேரமாக ஆக வீதிகளில் நின்ற ஜனங்களின் பரபரப்பு அதிகமாயிற்று. அவர்கள் பொறுமை இழந்தார்கள். இளம் பிள்ளைகள் வீதிகளில் குட்டிக்கரணம் அடித்தார்கள். கைக்குழந்தைகளுடன் வந்து நின்ற பெண்மணிகள் ஆகாரணமாக பிள்ளைகளை அடித்தார்கள். வேலையை போட்டுவிட்டு வந்த ஆண் பிள்ளைகளுக்கு கோபமாக வந்தது. அந்த கோபமெல்லாம் போலீஸ்காரர்கள் மேல் சென்றது. அன்று ராயவரத்தில் இருந்த ஒவ்வொரு போலீஸ்காரனும் சிறிது மார்பை பார்த்து கொண்டுதான் நடந்தான். சென்ற 2 வருஷமாக
3 தாலுக்காக்களுக்கு பீதியளித்து வந்த பெரிய பெயர் பெற்ற திருடனை பிடித்து விட்டோம் என்ற பெருமையை ஒவ்வொரு போலீஸ்காரனும் நன்கு ருசி பார்த்து அனுபவித்தான். அன்று அவ்வூரில் போலீஸ்காரர்கள் நடந்த நடையே ஒரு ஜோராகத்தான் இருந்தது. இது மற்ற ஜனங்களுக்கு பொறுக்கவில்லை. ஒரு சவுடால் பேர் வழி ஒரு போலீஸ்காரனிடம் அணுகி, சார், பீடி தரீங்களா என்று கேட்டான். போலீஸ்காரன் அவனை முறைத்து பார்த்தான். கூட்டத்தில் இருந்த ஒருவன், அடே, போலீஸ் புலி முறைக்கிறதடா என்றான். புலியை பார், புலியை. ஒரு திருடனை பிடிக்க 40 புலியா, பூனையா, நன்றாக பாரடா என்றான் மற்றொரு ஹாஸ்யப்பிரியன். சிகப்பு தலைப்பாகை தட்டி எறியுங்கடா என்றான் வேறொருவன். அவன் தலையில் 2 மலைப்பிஞ்சை வீசுங்கடா என்று இன்னொரு குரல் கேட்டது. இதே சமயத்தில் 2 மலைப்பிஞ்சுகள் எங்கிருந்தோ வந்து விழுந்தன. இந்த செய்தி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எட்டவும் அங்கிருந்து போலீஸ் படைகள் அணி அணியாக கிளம்பி பட்டணத்தின் முக்கிய வீதிகளில் மார்ச் பண்ணலாயின. போலீஸ் படை வரும்பொழுது ஜனங்கள் பக்கத்து சந்துகளில் புகுந்து கொள்வார்கள். போலீஸ் படை போனதும் உடனே பழையபடி தெருவீதிகளில் வந்து கூட்டம் போடுவார்கள். இப்படி ரகளைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது முத்தையனின் ஊர்கோலமும் வந்துவிட்டது. பூங்குளத்திலிருந்து அவனை தூக்கி கொண்டு வந்தவர்கள் ராயபுரத்தை நெருங்கிய பொழுது இங்கிருந்த ரிசர்வ் போலீஸ் படை போய் அவர்களை சேர்ந்து கொண்டது. ஆகவே 40-50 போலீஸ்காரர்கள் புடைசூழ முத்தையன் இன்னும் ஸ்மரணையற்றிருந்த முத்தையன் ராயவரத்தில் பிரவேசித்தான். இந்த ஊர்கோலம் சப் ஜெயிலை நெருங்க நெருங்க ஜனக்கூட்டமும் அதிகமாக சேர்ந்தது. இதற்குள்ளே சுற்றுப்புற கிராமங்களில் இருந்தும் ஜனங்கள் வந்து சேர்ந்திடவே கூட்டம் 20,000 30,000 என்று ஆகிவிட்டது. எல்லோரும் முத்தையனை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட காரணத்தினால் ஜனக்கூட்டம் போலீசாரை மேலே போக முடியாமல் நெருக்கிற்று. போலீசார் அவர்கள் அதட்டி உருட்டி விளக்க வேண்டியதாக இருந்தது. இந்த சமயத்தில் மறுபடியும் எங்கிருந்தோ 7-8 கற்கள் வந்து விழுந்தன. இதனால் போலீஸ்காரர்கள் ஆகாயத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்ய வேண்டியது அவசியமாயிற்று. அவ்வளவுதான். துப்பாக்கி சத்தம் கேட்டதோ இல்லையோ, ஜனங்கள் நாலாப்புறமும் சிதறி ஓடத் தொடங்கினார்கள். குழந்தைகள் வீறிட்டன, ஸ்திரீகள் அலறினார்கள். ஆனால் 10 நிமிஷத்தில் அவ்வளவு கூட்டமும் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. துப்பாக்கி சத்தம் கேட்டபொழுது முத்தையனுக்கு சிறிது உணர்வு வந்தது. அவன் உடனே பக்கத்திலே கிடப்பதாக அவன் எண்ணிய ரிவால்வரை எடுக்க கையை நீட்டினான். ஆனால் கையை நீட்ட முடியவில்லை என்பதை கண்டான். கை கால் ஒன்றையும் அசைக்க முடியாதபடி ஏதோ பாரத்தை வைத்து அமுக்கினார் போல இருந்தது. கண்ணை சிறிது திறந்து பார்த்தான். தன்னுடைய கைகளையும் கால்களையும் கட்டியிருப்பதாக தெரிந்தது. இது என்ன ஆச்சரியம் என்று எண்ணமிடுவதற்குள்ளேயே மறுபடியும் ஸ்மரணை இழந்தான்.